அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவில்களை கனவில் கண்டால் என்ன பலன்கள் என்று தான் நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே கோவில்கள் கனவில் வருவது நமக்கு நல்ல பலன்களையும் செல்வத்தையும் தெய்வீக அருளையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. இந்த கனவு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் நம்ம ஒன்றொன்னா நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கோவில்களில் சிலைகளை காண்பது நமக்கு அந்த தெய்வத்தோட அனுகிரகத்தை குறிக்கக்கூடியது. இது இந்த மாதிரி கனவுகள் வந்தது அப்படின்னா 3 மாதத்திலிருந்து 6 மாதத்துக்குள்ளே நமக்கு நல்லது நடக்கும் என்று அர்த்தம். அதே போல் தெய்வீக சிலைக்கு அபிஷேகங்கள் ஆராதனை பண்ணும்போது நம்ம அந்த கனவில் நம்ம கண்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சௌபாக்கியத்தை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி கனவு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கோவில்களின் கோபுரங்களை தரிசனம் செய்தோம் அப்படின்னா, அந்த ராஜ கோபுரங்கள் அல்லது கோவில் வாசலில் இருக்கிற கோபுரங்களை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதாவது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வாங்கள். அந்த மாதிரி நீங்கள் தரிசனம் பெற்று விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். அதாவது கோடி புண்ணியம்னுவாங்க. அந்த மாதிரி கனவுகள் வந்துட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிவிடும். அதே போல் கோவில் மணி காண்பது, திரிசூலம் காண்பது, கோவிலில் அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் சாற்றுவது போல் கனவு வருவது, இந்த மாதிரி கனவுகள் வருவது மிகவும் மிகவும் நன்மையே. அதே போல் கனவுல உக்கிர தெய்வங்கள், அதாவது உக்கிரமாக காட்சியை கொடுக்குறாங்க அப்படின்னா அது பயமுறுத்துகிற மாதிரி இந்த காளி, பிடாரி, பேச்சி இந்த மாதிரி தெய்வங்கள் உங்களை சாந்தமாக காட்சி கொடுத்து உங்களை அரவணைப்பது போலவோ அல்லது உங்களை கையை பிடிச்சி எங்கேனோ அழைத்து செல்வது போல கனவில் வருவது மிகவும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவே அந்த தெய்வங்கள் ஆக்ரோஷமாக உங்கள் முன்னாடி தரிசனம் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது. பயமுறுத்துகிற ரூபத்திலேயோ அல்லது உங்களை பயமுறுத்துகிற மாதிரி கனவுகள் வந்தாலோ அது உங்களுக்கு பிரச்சனையை குறிக்கக்கூடியது. அதே போல் குழந்தை உங்களை யாரேனும் கோவிலுக்குள் அழைத்து செல்வது போல் கனவு காண்பது என்னதுன்னா, நீங்கள் ஆன்மீக பாதையில் நீங்கள் போக போகிறீங்க. அதாவது ஆன்மீகத்துக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். யாரேனும் உங்களுக்கு சிவலிங்கத்தையோ அல்லது ஏதேனும் ஒரு சிலையோ உங்களுக்கு கொடுப்பது போல் கனவு வந்தது அப்படின்னா நீங்கள் ஏதேனும் மந்திர உபாசனை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லது ஒரு தெய்வத்தை நினச்சி நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உபாசனைகள் இல்லை ஒரு மந்திரத்தை சித்தி நீங்கள் எடுத்திருக்கிறீங்கன்னா அந்த மந்திரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்தி ஆயிடுச்சு. தெய்வங்கள் அந்த வரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது நான் சித்தி ஆகிட்டேன், நான் உன் கூடயே இருக்கிறேன் என்று சொல்வதற்கான ஒரு அர்த்தம். நீங்கள் கோவிலை சுற்றி வருவது போல் கனவு காண்பது உங்களுக்கு புண்ணியத்தையும் நல்ல பலனையும் கொடுக்கும். சரிங்களா? கனவில் விநாயகர் வந்தால் தடைகள் நீங்கும், செல்வம் பெருகும். பொதுவாகவே விநாயகர் கனவில் வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் அதே பலனை குறிக்கக்கூடியது தான் முருகப்பெருமானும். முருகப்பெருமான், பெருமாள், அப்புறம் லட்சுமி இந்த மாதிரி தெய்வங்கள் உங்களுக்கு கனவுல காட்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னா செல்வத்துக்கும் பணப்பிரச்சனைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நல்ல சகுனமாக இதை நம்ம முன்னோர்கள் சொல்லுறாங்க. ஒரு தெய்வம் உங்களை உட்கார வச்சு ஏதேனும் சொல்லி கொடுப்பது போல் கனவு காண்பது அந்த தெய்வத்தோட அனுகிரகத்தையும் உங்களுக்கு அந்த தெய்வம் அருள்வாக்கு சொல்கிறதுக்கோ அல்லது குறி சொல்லுவதற்கோ உங்களை தேர்ந்தெடுக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மாதிரி கனவுகள் வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி நம்ம இந்த கனவுகளை நம்ம அதிகமாக சொல்லிக்கிட்டே போகலாம். கோவிலை பற்றி வர்ற கனவுகள், இரவு நேரத்தில் கோவிலை காண்பது அல்லது பகல் நேரத்தில் கோவிலை காண்பது, கோவிலை நீங்கள் சுத்தம் செய்வது போல் கனவில் காண்பது, ஒரு திருப்பணி நீங்கள் கோவிலுக்கு ஒரு சிலை கொண்டு போவது போல் கனவு வருவது அல்லது பால்குடம் எடுப்பது போல் கனவு வருவது, கோவிலுக்குள் நீங்கள் மாந்திரிக பூஜைகள் செய்வது போல் கனவு காண்பது, இந்த மாதிரி கனவுகள் பூஜைகள் செய்வது போல் கனவுகள் வருது எல்லாமே நன்மையை தான் தரும். எது உங்களுக்கு கோவிலில் தீமையை தரும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகும்போது அந்த சாமியை உங்களை பார்க்காம யாரோ தடுக்கிறாங்க
அல்லது அந்த தெய்வத்தை உங்களால் பார்க்க முடியலை, தரிசனம் செய்ய முடியலைன்னா அதுதான் பிரச்சனை. சரிங்களா? அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சிவன் வழிபாடு அல்லது அம்பாள் வழிபாடு, முருகன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு அல்லது பெருமாள், லட்சுமி இந்த மாதிரி ஏதேனும் ஒரு தெய்வ ஆலயத்துக்கு போய் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு, பிறகு வந்து நீங்கள் விநாயகருக்கு அருகம்புல் மாலை, எருக்கம்பு மாலை சாற்றி நெய்விளக்கு போட்டு வர அந்த பிரச்சனை வந்து அகலும். மற்றபடி நீங்கள் இந்த கோவில் சம்பந்தமாக இந்த மாதிரி எந்த கனவுகள் வந்தாலும் அது உங்களுக்கு நல்ல சகுனமே. எதுவும் கெட்ட சகுனம் கிடையாது. உங்களுக்கு நன்மையை தான் விளைக்கும். சரிங்களா? இந்த இதில் வேறு எது சந்தேகமாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது ஃபோனே பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.